வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சம்மர் டைமுக்கு குழந்தைங்களுடைய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் நல்லா பசி எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடுறதுக்குமான ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமுக்கு தகுந்த மாதிரியான குழந்தைங்களுக்கான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு க்ளீன் பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஹோல் ராகி நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த ராகி உளுந்து ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கூலிங்கானது, குழந்தைங்களுடைய உடல் சூட்டை குறைக்கும், அதே மாதிரி வெயிட் அவ்வளோ சூப்பராக போடும். இப்போ இது கூடவே 2 பாதாமையும் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நைட் இந்த ராகி உளுந்து பாதாம் 3மே நல்லா ஊறி வரட்டும். இப்போது மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறி வந்துட்டுருக்கு, அதே மாதிரி பாதாமும் நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போது பாதாமில் அந்த மேலே இருக்கிற தோலை உரித்து தனியாக எடுத்துருங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்ஸ் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது சுத்தமான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ரொம்பவே சுத்தமான ராகி பால், உளுந்து பால், அதுக்கப்புறம் பாதாம் பால் 3மே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு 3மே அவ்வளோ ஹெல்த்தி, நல்ல கூலிங்காக இருக்கும், உடல் சூட்டை குறைக்கும், அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வெயிட்டும் போடும். இப்போ இந்த மாதிரி சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்து நீங்கள் தாராளமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ராகி உளுந்து பால் சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கலக்காமல் அந்த பவுல்லையே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் ஏதாவது தோலெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த அடிப்பகுதியில் செட்டில் ஆயிரும். ஸோ நம்ம அந்த கலக்காமல் அந்த பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரிமைனிங்கை கொட்டிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கிளறி விடுங்க. இதுக்கு ஸ்வீட்டுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா மட்டும் நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவருக்காக. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கஞ்சி பதத்துக்கு வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அந்த அளவுக்கு 8லேருந்து 9 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா செரலக் பதத்துக்கு வரும். குழந்தைங்களுக்கு வாயில் வச்சாலே தெரியாத அளவுக்கு வலிக்கிட்டு போகும் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இந்த உளுந்தும் ராகியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகி உளுந்து ரெண்டுமே நல்லா வெந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிருச்சு. இந்த சம்மர் டைமுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கஞ்சி இது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சம்மர் டைம் வெயிட் கெய்னிங் கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.